ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிசம்பர் நாளே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான். அந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் செய்யறதுக்கான ஒரு மேஜிக்கல் கீ இன்க்ரீடியண்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, பிளாக் ஜாக். நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற ப்ளம் கேக்கில் எல்லாமே இந்த பிளாக் ஜாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி செய்கிறது, சிம்பிள் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சுகர், வாட்டர், லெமன் ஜூஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் ஒரு 100 கிராம் சுகர் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அக்கேஷ்னலாக கிளறி விட்டால் போதும். அந்த சுகர் கரைய ½ kgலேருந்து 1 kg ஒரு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ப்ளம் கேக் செய்கிற அளவுக்கான அளவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 100 கிராம் சுகரும் 30 ml வாட்டரும் போதும். இது நான் 1.5 கிலோ போகிறீங்க அப்படின்னா இதே ரேஷியோவை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஒரு 1 kg கேக்குக்கு நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுகர் எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. லைட் ப்ரௌன்லேருந்து கொஞ்சம் டார்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபுல் சுகரும் கரைஞ்சி நம்மளுக்கு கொதிக்குது. ஸோ இந்த டைம் நீங்கள் ஃப்ளேம் மீடியம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் பல்காக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலாக்கு பதில் உடன் ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஹீட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடன் ஸ்பேச்சுலாவாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். லைட் ப்ரௌன்லேருந்து கொஞ்சம் சாக்லேட் ப்ரௌன் அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆகிட்டே வரும். ஸோ பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த கலர் வச்சு நம்ம ப்ளம் கேக் செய்யும்போது நம்மளுக்கு ப்ளம் கேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணுற டைமு. ஸோ அந்த மாதிரி பபிள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஹீட் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தால் மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கலாம் அல்லது கை பொறுக்கிற சூட்டில் வார்ம் வாட்டராக இருக்கலாம். ஸோ அது 30 ml நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விடுறேன். இன்கேஸ் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஃபுல்லாக சேர்த்து நல்லா கிளறி நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா கிளறினதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இது கட்டி ஆகுது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் திருப்பி ஃப்ளேம் வச்சு செய்யும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் சுகர் அந்த கேரமலைஸ் ஆனதும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பாயில் ஆகுது. ஆப்ஷனல் தான். இந்த டைமில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் ஃபியூ ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ரொம்ப அந்த கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணுறது தான். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரேஷியோவில் செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாயில் ஆனதும் கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். சைட்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு கொஞ்சம் கூலாக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பிளாக் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இதே நான் ஸ்பூனில் எடுத்து நான் காமிக்கிறேன். அந்த கலர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சைடில் அந்த கலர் தெரியும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி.
இந்த மாதிரி டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த கலர் உங்களுக்கு அந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் கலரு, டார்க் ப்ரௌன், அந்த மெரூன் ஷேட், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி ப்ளம் கேக் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒரு லைட்டாக அந்த ப்ளம் கேக்கில் கேரமல் ஃப்ளேவர் வரும். அப்புறம் அந்த கேரமல் அந்த இது வந்து உங்களுக்கு கேக் வந்து பயங்கர அந்த மாய்ஸ்டாக இருக்கும் அந்த கேக்கே. இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து செய்வாங்க. அதுவும் முக்கியமாக வந்து நான் ஆல்கஹாலிக் கேக் செய்யும்போது, ப்ளம் கேக் செய்யும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டீப் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கேக்கில். இப்போ கூலாக கூலாக உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. ஸோ நல்லா கூலாகட்டும். உங்களுக்கு சைடில் அந்த கலர் தெரியும். நல்லா கூலானதும் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பவுலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும்போது எதுவுமே கண்டாமினேட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ஈரக்கையோட அந்த மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அது கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து இம்மீடியட்டாக யூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் லாங் ஸ்டோரேஜ், பல்க் ஸ்டோரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸ் ஜார்லேயோ ஒரு செராமிக் ஜார்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஜாக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயும் ப்ளம் கேக் செஞ்சு பாருங்க. தான் அந்த பிளாக் ஜாக்கை செம்மையாக அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ்.